ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்றைக்கி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியம் மன ரம்மியம், மன துக்கம், இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, நான் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வேன். ஆனால் மன துக்கத்தினால என்ன நடக்குமா? ஆவி முறிந்து போகும். நிறைய பேர் மன துக்கம், அந்த துக்கப்படுகிறது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. அவங்க துக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் நெகேமியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கும்போது, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் அவர் ரொம்ப கரிசனை உள்ள தேவன், கரிசனை உள்ள ஒரு மகனாக இருந்தார். எப்படின்னா நெகேமியா 1:2 வசனத்தில் பார்க்குறோம், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலேருந்து வராங்க. அப்போது அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியை, எருசலேமின் செய்தியை சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, மீந்திருக்கவங்க அந்த தேசத்தில் ரொம்ப பாடுபடுகிறாங்க, மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க, நிந்தை அனுபவிக்கிறாங்க, எருசலேம் நலங்கு இடிக்கப்பட்டிருச்சு, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதாய் கிடக்கிறது என்றார்கள். அப்போ இதை கேட்ட உடனே நெகேமியாவுக்குள்ளே பயங்கரமான பாரம் வருது. இன்றைக்கி நமக்குள்ளே எத்தனை செய்தியை கேட்குறோம். தேவ பிள்ளைகள் ஒருவேளை கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கீழ் ஜாதி பிள்ளைகளுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நம்ம கேள்விப்படுகிறோம். எத்தனையோ சபைகளில் வருகிற பிரச்சனைகள், சபைகளுக்குள்ளாக வர பிரச்சனைகள், குடும்பங்களில் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். அன்றைக்கி நெகேமியா கேள்விப்பட்டது போல் டிவியில் மற்றவர்கள் மூலமாக சொல்கிறதெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் நமக்கு உடனே ஒரு துக்கம் வருது. ஆனால் துக்கத்தை இறக்கி வைக்க நம்ம கர்த்தர் சமூகத்தில் போகிறோமா? நெகேமியா அப்படி போனார் பாருங்கள். அதனால அந்த துக்கத்தை ஜெயித்தார். சில நாளாய் அழுகிறாரு, உபவாசிக்கிறாரு, ஆண்டவர் பாதத்தில் எங்கள் பாவங்களெல்லாம் மன்னியுன்னு சொல்லி. அவர் பாவம் செய்யலை, ஆனால் எங்களுடைய பாவங்களை நம்ம கேட்குறோமா? எங்கள் நாட்டின் பாவம், எங்கள் தேசத்தின் பாவம், எங்கள் மாவட்டத்தின் பாவம், மாநிலங்களின் பாவம், எங்கள் குடும்பத்தின் பாவம் என்று சொல்லி நாம் கேட்குறோமா? எனக்கு நெகேமியா அப்படி கேட்டார். எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு? அப்புறம் எழுந்து தன்னுடைய வழக்கமான வேலைக்கு போகிறார். அவருக்கு என்ன வேலை இருந்ததுன்னா, அரண்மனையில் ராஜாவுக்கு பாத்திரக்காரனாக இருக்கிறது தான். அப்படி போகும்போது ஒரு நாள் பாருங்க, அந்த ராஜா பார்க்குறாரு. அப்போது நான் அதை எடுத்து அந்த நெகேமியா எடுத்து கையில் கொடுக்கும்போது ராஜாவுக்கு, அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்கிற? உன்னை நான் இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்ததே கிடையாது, உனக்கு வியாதி மாதிரி தெரியல, உன் மன துக்கம்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நெகேமியா ராஜாவை வாழ்த்திட்டு அவர் அந்த ஒரு நல்ல ரீசன், கரெக்டான ரீசனை தான் சொல்கிறாரு. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழாகி போயிடுச்சு, அதன் வாசல்கள் அக்கினியாக சுட்டரிக்கப்பட்டுருச்சு அக்கினினால். அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ராஜா அப்படின்னு சொல்லி துக்கமுகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். உடனே பாருங்கள், ராஜா கேட்குறாரு, அப்போ நீ என்னதான்ப்பா வேண்டும்னு சொல்கிற? நீ துக்கமாக இருக்கியே, உன் முகத்தை நான் இப்படி பார்த்ததே இல்லை, நான் தாங்கிக்க முடியல, உனக்கு என்ன வேணும்? உடனே ஒரு செகண்ட் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு ராஜாவை பார்த்து சொல்கிறார், ராஜாவுக்கு சித்தமானா உங்களுடைய சமூகத்தில் தயவு கிடைச்சா இந்த கட்டி எழுப்பும்படி யூதா தேசத்துக்கு என்னை அனுப்பணும். அப்போது எவ்வளோ நாள்பா செல்லும்? அப்போ இவர் சொல்கிறாரு, என்னை எவ்வளவு காலம் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? அப்போ நான் இவ்வளோ காலம் நடக்கும், அதுக்குள்ளே முடிச்சிருவேன்னு சொல்லும்போது அனுப்புகிறார். அது மட்டும் இல்லை, திரும்பியும் கேட்குறார், ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போகிறதுக்கு எனக்கு தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்புறதுக்கு அவளுக்கு கடிதம் தாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு, நகர அலங்கத்தின் வேலைக்கு, தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகி ஆசாப் கொடுக்கணும்னு ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் அந்த நெகேமியா மேலே இருந்துச்சான். உடனே பார்த்தீங்கன்னா ராஜா என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கட்டளையிட்டாராம். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்க தேசாதிபதி இடத்திற்கு ராஜாவின் கடிதங்களை கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரர், குதிரை வீரர் எல்லாரையும் அனுப்பினாராம்.
இப்போ இது தொடர்ந்து ஒரு பெரிய ஸ்டோரி. ஆனால் இந்த சின்ன போர்ஷன் நமக்கு போதும். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது ஒரு சத்தியம்னா, ஒரு மனுஷன் எந்நேரமும் துக்கமாக இருந்தால், ஒரு மனுஷனுடைய துக்கத்தை எவருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. குடும்பங்களில் பாருங்கள், ஒரு கணவன் எந்த நேரம் துக்கமாகவே இருந்தார்னா மனைவியால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனைவிக்கு துக்கம்தான் முகமாக இருந்துச்சுன்னா அவங்களாலையும் புரிந்து கொள்ள முடியாது. சில பிள்ளைகளை நம்ம பார்ப்போம், குழந்தைகளை நம்ம அவ்வளவு கொஞ்சி வளர்த்தாலும் சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, முகத்தை தூக்கியே வச்சுட்ருப்பாங்க. அது என்னத்துக்கு அப்படி வச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய முகமே அப்படி கடுகடுன்னு ஒரு துக்க முகமாக இருப்பாங்க. அவங்கள ப்ளீஸ் பண்ண அவங்க பெற்றோர் என்ன தான் செஞ்சாலும் அவங்க சிரிக்க கூட மாட்டாங்க. ஆனால் சில பேர் பாருங்கள், குடும்ப தலைவர்கள் வெளியெல்லாம் நல்லா பேசுவாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுவாங்க, சபைக்கு போனால் பேசுவாங்க, சமுதாயத்தில் போனால் பேசுவாங்க, எல்லா இடங்களையும் சிரித்த முகம்தான். அப்போ எல்லாரும் நினைப்பாங்க, இது போல் ஒரு மனுஷனை நாங்கள் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, எவ்வளோ தூரம் நல்லா பேசுகிறாரு, கலகலப்பாக இருக்கிறாரு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிலாம் இருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எப்போ வீட்டுடைய வாசலுக்கு என்டர் ஆகுறாங்களோ உடனே ஒரு கோபம், ஒரு எரிச்சல், அப்படியே துக்க முகம், ஏதோ பெரிய காரியங்களை செய்துட்டு வந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் போடுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? ஆண்டவர் அங்கே இருப்பாரா? சமாதானம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் குடியிருப்பார். ஏன்னா அவர் சமாதான பிரபு. இப்போ சமாதான பிரபு ஒருத்தருடைய மனசில் இருந்தால் அவருக்குள்ள சமாதானம் இருக்கும். அவர் சமாதானம் பண்ணுகிறவராகவே இருப்பார். வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க இந்த காலங்களில். பிள்ளைகள் அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சலிப்போடு வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு இளைப்பாறுதல் அந்த வீட்டில் இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். சில பேர் நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரேன், வீட்டில் இருந்து வேலை செய்கிறவங்கள தெரியாது. ஒரு தாயையோ ஒரு மனைவியோ இல்லைன்னா யாரையோ ஒருத்தர் ஒரு சகோதரியோ தெரியாது. ஏன்னா நான் தான் வெளியே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் வருகிறேன்னு சொல்லி வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமாக வருவாங்க, டிப்ரெஷனில் வருவாங்க, துக்கத்தில் வருவாங்க. ஆனால் எத்தனை பேர் அவங்களுடைய குடும்பத்தில் ஆறுதல் அடைய முடியும்னா நிறைய நேரத்தில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு புரிந்து கொள்ள மாட்டாங்க, புரிந்து கொள்ள ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற பயங்கரமான இந்த இன்டர்நெட் அது இதெல்லாம் வந்திருக்கிறதுனால அதில் அவங்க முழுகி போயிருப்பாங்களே தவிர வரங்களுடைய முகத்தை பார்த்து அதை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி பேசலான்னு கூட அந்த அணுகுமுறை இல்லாத எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், அதனால வெளியே போயிட்டு சம்பாதிச்சுட்டு வர பிள்ளைகள், காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைகள், கொஞ்சம் அந்த வீட்டில் நல்லா படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், அதெல்லாம் வரும்போதே எப்படி வரும்? ஒரு மாதிரி வேகத்தில் வரும் பாருங்கள். அப்போது எந்த நேரமே அப்படி வரும்போது துக்கமாகவே இருந்தால், சோர்வோடு இருந்தால் அது குடும்பத்தில் உள்ளவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு நாள் சில பிரச்சனைகள் மூலம் சோர்வுற்று வந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதலாக நடக்க முடியும், உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ல முடியும், உங்களை மகிழ்ச்சியாக்க முடியும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனோதுக்கம் அது ஆவியை அப்படியே முறியடிச்சிடும், ஆவி முறிஞ்சு போயிடும். ஆவியில் முறிவு வந்துச்சுன்னா யாரால தாங்க முடியும்? அப்போ பாருங்கள், இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நம்ம நினச்சி பார்க்கணும். மனோதுக்கம் வேணாம், மன துக்கம் எப்போ பாரு துக்கம் வேணாம். அந்த மனோ துக்கத்தோட என்றைக்கும் நெகேமியா தன்னுடைய வேலைக்கு போனதே கிடையாது. அன்றைக்கி தான் போகிறார். அதை உடனே பாருங்கள், ராஜா கண்டுபிடிச்சார், ரெமடியை கொடுத்தாரு. தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த நெகேமியாவுடைய உள்ளத்தின் பாரம், அவன் எடுத்த முயற்சி, அவன் அழுதது, செபித்தது, சில நாளாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தது, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட அதை நினைந்திருளுங்க ஆண்டவரேன்னு சொன்னது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேலே இருந்து கேட்கறது எல்லாத்தையும் ராஜா கொடுத்தாராம். இன்றைக்கும் நீங்கள் கூட பாருங்கள், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்னியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ண அடையவும் தெரியும், எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நாமும் கூட மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பிறர் கண்களை தயவு கிடைக்க வைப்பார், உங்களுடைய காரியங்களிலே ஜெயத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ஆனந்த தைல அபிஷேகம் உடையவராக இருந்தாரா? எதுக்கு அந்த ஆனந்த தைல அபிஷேகம் அவருக்கு கிடைச்சதுன்னா, பாவத்தை வெறுத்து அக்கிரமத்தை வெறுத்ததுனால அவருக்கு ஆனந்த தைல அபிஷேகம் கிடைச்சதான். இன்றைக்கி கூட பாவம், அக்கிரமம், மீறுதல்கள், அது மாதிரி பண ஆசைகள், இல்லைன்னா பொறாமைகள், போட்டிகள், இதெல்லாத்தையும் நம்ம விட்டு
விட்டுட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவது நிச்சயம். உங்களை குடும்பத்தை நிரப்பும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். துயரத்துக்குரிய காரியம் வரும்போது நெகேமியா செய்தது போல தேவ பாதத்தில் காத்திருக்கவும். ஆண்டவரே, நெகேமியாவை போல மன சமாதானம் அடைந்த உடனே வேலைக்கு போகும்போது ஆண்டவரே தகப்பனே, அப்பாமே துதிக்கிற தகப்பனே, மன துக்கத்தோடு போகாமல் ஆனாலும் துக்கத்தோடு போனது அங்கே நல்லது. விசாரிக்கப்பட்டார் நெகேமியா. அது ஆண்டவரே அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப தேவைகளெல்லாம் கொடுத்தார். ராஜாவின் கண்கள் தயவு கிடைச்சது. அப்படியே பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் கண்களில், குடும்பத்தினர் கண்களில், ஹையர் அஃபீஷியல்ஸ் கண்களில் தயவு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கவும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, உயர்வை கொடுத்துடலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.